கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்தனை பேரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். நாம் தமிழர் கட்சி நிகழ்த்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஸ்டாலின் காதுக்கு இந்த குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தமிழக மக்கள் அத்துணை பேரும் இதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இந்த நிகழ்வை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். மின்சார உயர்வு என்பது மின்சாரம்ங்கிறது ஆபத்தானது. அதைவிட ஆபத்தானது திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். மின்சாரம் தொட்டாதான் அது உயிரை எடுக்கும். ஆனால் இவர்கள் இந்த மண்ணிலே கால் பட்டவுடன் இந்த நாட்டினுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், கலை, அறிவியல், இலக்கண இலக்கியங்கள் அத்தனையும் மாய்ந்து போனது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிந்தனையாளர்கள். காவிரி உரிமை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே கண்டங்கள் ஒரு கண்டமல்ல 2 கண்டங்களை நீண்டு கடக்கக்கூடிய மிகப்பெரிய நதிகள் இருக்கின்றது. அங்கிலெல்லாம் அதற்கென்று ஒரு நிலையான தன்மை, பாய்ந்து வருவதற்கு ஒரு நிலையான தன்மை உண்டு. 2 நாடுகளை கடந்து செல்வதற்கான நதிகள், கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நதிகள் இருக்கின்றது. அங்கு இது போன்ற முட்டுக்கடை தடைகள் எல்லாம் இல்லை. இப்பொழுது சமீபத்திலே ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரித்தார்கள். அங்கு கூட ஒரு நதிநீருக்கு ஒரு உரிமை ஆணையம் முறையாக செயல்படுகின்றது. ஆனால் கடந்த 50-60 ஆண்டுகளாக கருணாநிதி இந்த மண்ணிலே கால் பதித்து முதலமைச்சராக வந்த பிறகு இந்த காவிரி நதிநீர் உரிமை என்பது விற்கப்பட்டது, விலைக்கு விற்கப்பட்டது. ஐயா அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 200 கோடி ரூபாய் காசை வாங்கிட்டு ஒரு பட்டு வந்துட்டார், வேற ஒண்ணும் இல்லை. அப்படிப்பட்ட ஊழல், தண்ணீரில் ஊழல் செய்தவர் கருணாநிதி. கருணாநிதி எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் இருந்தார்கள். அவங்க அரசியலிலே நம்ம நாட்டு மக்கள் தான் நல்லவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இந்த பாய் பீரல் வச்சோன்னா உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இருந்தாலும் ஒரு மருத்துவர் சொல்றாரு, ஒரு குளிர்ச்சியான பகுதியில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு. அவரு ரொம்ப நம்மள மாதிரியே இந்த முதலமைச்சர் இருப்பார்னு நினைச்சு கருணாநிதிக்கு ஒரு ஆளை விட்டு கேட்க சொல்றது. எங்கேயாச்சும் ஒரு பயணியர் விடுதியில் தங்குறாப்புல, இந்த ஊட்டி கொடைக்கானல் பக்கம் எங்கேயாச்சும் கல்யாணம், கேரளா பார்டர்ல ஒரு பயணியர் விடுதியில தங்குறதுக்கு அனுமதி கொடுத்து இவரும் போய் தங்கிட்டாரு. மறுநாள் இவர் ஏன் கேரளா பார்டரிலே போய் அங்கே ஏன் இவர் குழுகுழுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்? பெருந்தலைவர் காமராஜர் இவர் திருமணம் செய்யாத விரக்தியா என்று கேட்ட மகாத்த அயோக்கியத்தனமான மனிதர் இந்த கருணாநிதி. எந்த தமிழ் தேசிய நிலத்திலே இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருந்தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசி இந்த நாட்டினுடைய உரிமை செல்வங்களை எல்லாம் தொலைத்து மக்களை மது போதையிலே அடிமையாக்கி வீழ்த்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளி இந்த கருணாநிதியும் அவர் உருவாக்கி இன்றைக்கு நிலை பெற்றிலே கொண்டு கொடுக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் தான். இந்த மின்சாரம் இருக்க, மின்சாரம் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க, கிராமத்தில் போங்க, நல்லா சொல்லுவாங்க. நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு போனோம். ஓட்டு கேட்டு போறப்ப இந்த மின்சார தடை திடீர்னு கரண்ட் நின்று போச்சு. அப்போ ஒரு கிளவி சொல்லுது, ஒரு அம்மா மூதாட்டி, இந்த கழிச்சல்ல போவான் அந்த கருணாநிதியா மௌனம் வந்தானாலே இந்த மின்சாரம் தடைப்பட்டு போயிடியான்னு சொல்லுது. அந்த அளவிற்கு ஆட்சியே மாற்றி அமைக்கக்கூடிய, ஆட்சியை துரத்தி அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மின்சாரம் தான் அவனுக்கு கேடாவே அமையும். இப்போ இந்த மது ஒழிப்பு பேசுறாங்க, தம்பி கரிகாலன் பேசினார், சரவணன் பேசினார், இவெல்லாம் மதுவை ஒழிக்க மாட்டான். பாரதிதாசன் சொன்னார், காலைப்படி, மாலைப்படி, கடும்பகல் படி, பொருள் கொடும்படி படி என்று பாரதிதாசன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஊக்கமாகவும் ஆக்கமாகவும் இலக்கியத்தை படைத்தார். இவன் காலை குடி, மாலை குடி, கடும்பகல் குடி, போதை ஏறும் வரை குடி, பொழுது வீதியில் விழுந்து புரளும் வரை குடின்னு இவன் குடின்னு குடியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு முந்தி இப்ப நம்ம துறைமுருகெல்லாம் என்னமோ பாட்டு பாடிவிட்டாருன்ட்டு குடிச்சு வைக்கிறான். இந்த ஏடுதந்தானடி தில்லையிலேன்னு ஒரு பாட்டு ராஜராஜ சோழனத்துல இருக்கு பாருங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க, காங்கிரஸ்காரவங்க எல்லாம் பாடினாங்களாம், கல்லுதந்தானடி கருணாநிதி,
அதை பாட வந்தேன் என் தலைவிதி. கல்லு தந்தானடி கருணாநிதி, அதை பாட வந்தேன் என் தலைவிதி. கல்லினை போட உலகமே ஆட, மக்கள் ஆட இன்றி ஓட, நமனையும் நாட, கல்லு தந்தானடி கருணாநிதி. அப்ப போட்டிருக்காங்க உயிரோட இருக்கிறப்பே தான். அதுக்கு அடுத்த வரி பாத்தீங்கன்னா, பாட்டிலை அவனே அடைத்து வைத்தான், பாட்டிலில் அவனே அடைத்து வைத்தான், தமிழ் நாட்டினில் கடையை திறந்து வைத்தான், நாட்டையும் மொழியையும் அழித்து விட்டான், அவன் நமக்கென உள்ளதை வறண்டி விட்டான், கல்லு தந்தானடி கருணாநிதின்னு. அது நான் பாடல, இது நானே எழுதல. எழுதின ஆளுலாம் பழைய காலத்து ஆளு வச்சா நீ வேற எங்கேயாச்சும் கொண்டு வைக்கிறாப்புல இருக்கும், ஆவியை பிடிச்சி வைக்கிறாப்புல தான் இருக்கும். அது எடுத்து சொல்றோம். ஏன்னா பின்னாடி பாருங்க, நாளைக்கு யூடியூப்ல யாராவது போட்டு இந்த பாட்டை எடுத்து ஒரு 10 கோடி பேர் பாக்குறாப்புல விடுவான் பாருங்க. கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதின்னு சொல்றாங்க. இந்த பாட்டு ஒரு 10 கோடி பேர் பார்த்துருக்கான். எவ்வளவு பெரிய சிறப்பு! இந்த விமர்சனம்ங்கிறது, இந்த விமர்சனத்துக்கே பிறந்தவன் இந்த திருச்சியில இருக்கிறான். சிவா மாவா இருக்கானே, அவனுக்கு ஒரு வேலையே இல்லை பிள்ளை இருக்கு. அவன் அவசருக்கே பிறந்திருப்பான் பிள்ளை. அவங்க அப்பாரு, அவங்க அம்மா செத்தப்ப எழுதியிருந்தார். ஐயெல்லாம் படிச்சிருப்பாங்க. மனைவியை காதலிகள் எழுதியிருந்தார். பெரிய எழுத்து. நான்லாம் அதை ரொம்ப ரசிச்சு படிச்சு நான் ஐயா மணிசந்தில்கிட்ட கூட ஒரு நாள் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அம்மா எம்பி இருந்துச்சு. இந்த கல்ச்சர்லாம் ஏன் அந்த கட்டுரை எழுதுனா நான் கேட்கிறேன். இவன் பேசுறான், ஒரு காதலன் காதலிக்குள்ள ஊழல் உண்டு, சங்க இலக்கியத்துல உண்டு, இடைக்கால இலக்கியத்துல உண்டு. அது அந்த காலத்துல டீ கடையில உட்காந்து பேசியிருந்தான், தெருக்கடையில உட்காந்து பேசியிருந்தான், திண்ணையில உட்காந்து பேசியிருந்தான். இப்ப யூடியூப்ல பேசி, பேஸ்புக், வாட்ஸ்அப்னு பேசிட்டு இருக்கான். இதை ஒரு விமர்சனமாக எழுதுகின்றார். ஒரு இழிவான மலிவான அரசியல் நோக்கங்களோடு நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என்று குள்ளநரி திட்டத்தோடு கொள்கையற்றவர்கள், சிந்தனையற்றவர்கள், வளமற்றவர்கள், அரசியல் பேசுவதற்கு திராணியற்றவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியை பழித்தும் இழித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை கற்களை நீங்கள் வீசி எறிந்தாலும் அத்தனை கற்களையும் நாங்கள் தகர்த்தெறிந்து விட்டு நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை இந்த தமிழ் தேசிய பெருநிலத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒப்பற்ற பெருந்தலைவர் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையை இந்த மண்ணிலே ஆட்சி பொறுப்பில் அமர்த்தி உங்களை வீழ்த்துவதுதான் எங்கள் நோக்கமாக இருக்குமே தவிர மன உளைச்சலாகோ இல்லை வருத்தப்பட்டோ போய் முடங்கி படுத்தணும்னு நினைக்காதீங்க. இப்போ 10 நாள், ஒரு 4 நாள் 5 நாளா பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளத்துல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னென்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த ஐயா ஆம்ஸ்டாங் இருக்காரு பாருங்க, அவங்க இறந்து அவங்களுடைய மரணத்தை இந்த தமிழ்நாடு ஒரு பெரிய போர்க்களமாக மாறி இருக்கும். இந்த மக்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய செயல். இவன் ஏதாவது இவங்க ஆட்சியில குறைபாடு குற்றம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நாம் தமிழர் பிடிச்சி கட்சியை பிடிச்சி தொங்குறது, விமர்சிக்கிறது, மக்கள் சிந்தனையை மாற்றி விடுவது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த சங்கராச்சாரியாரை கைது பண்ணிட்டாருன்னு பிரமாதமா எல்லாம் பேசியிருந்தான் ஜெயலலிதாவை. அந்த அம்மா வனக்காவலர் வீரப்பன் அவர்களை அந்த அம்மா ஆட்சியிலே விஜயகுமார்ங்கிறவரை வச்சு சுட்டு அந்த இதை முடிவுக்கு கொண்டு வச்சு அந்த அம்மா. அதோட இந்த சங்கராச்சாரிய செய்தி போச்சு. ஒரு செய்தியை விட இன்னொரு செய்தியை, பெரிய செய்தியை கொடுத்தது. ஒரு செய்தி அப்படியே தடம் இருக்கின்ற தடமே தெரியாமல் அழித்து விடக்கூடிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது கருணாநிதி வந்த காலத்திலேருந்து அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாடு, இந்த மக்கள், இவர்களை எல்லாம் தள்ளுங்க, அதெல்லாம் அங்க போயிட்டு இனிமேல் வரக்கூடிய தலைமுறையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மிடம் இருக்கின்றது. அந்த பொறுப்பும் கடமையும் நம்மிடம் இருக்கின்ற காரணத்தினால் அவதூறு பேசுகின்றவர்களை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு நம்முடைய
தத்துவத்தை, பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனின் தத்துவத்தை, அதை சுமந்த இன்றைக்கு வீதிதோறும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை தலைமையேற்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்தியலை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டிய சிந்தனையும் அறிவும் செயல் ஊக்கமும் நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். அதுதான். இவனை நீங்க இன்னும் எத்தனை வருஷம் வசிக்கனாலும் இவன் திருந்த மாட்டான். இந்த 2 கடையை கூடுதலாக திறப்பான தவிர சாராய கடையை குறைச்சு திறக்க மாட்டான். காவிரி நதி நீர் வெண்ணாத்துல இருக்க மண்ணப்புறம் அள்ளிட்டு போய் வித்துட்டான். காவிரி நதி நீர் வந்து என்ன வராம இருந்துன்னா பூரா எல்லாம் கடலுக்கு போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, காவிரி ஆறு, அது கிளை வாய்க்கால் இருக்கும். கிளை வாய்க்கால்ல தண்ணீர் போய் கிராமங்களுக்கெல்லாம் போகும். இப்ப இந்த கிளை வாய்க்கால்ல ஏறி போற அளவுக்கு தண்ணீர் விடலை. ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும் ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் நான் எல்லாரும் போய் நம்ம நீர்வளத்துறை அலுவலகத்தில் பேசையில் 6000 கடையடி தண்ணி நீ விட்டீங்கன்னா அது அந்த வாய்க்காலுக்கு ஏறி பாயாது, 12000 அடி விடணும், அப்போதான் அந்த வாய்க்காலில் ஏறி போகும்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் சிந்திச்சு அந்த 10,000 கனடியாக திறந்து விடுறோம். 10,000 அடி தண்ணி விடுறாங்க. அப்ப அந்த வாய்க்கால்கள் பூராவும் ஏறி போகக்கூடிய அளவிற்கு தண்ணீர் இல்லை. ஏனென்றால் இந்த ஆற்று மண்ணை கிட்டத்தட்ட 6 அடி ஆழத்திற்கு ஆற்று மண்ணை எடுத்துட்டாங்க. கீழே வெறும் களிமண்ணு தான் இருக்கு. எல்லாம் போர் போட்டு நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். போர் தண்ணி தான், ஆத்து தண்ணி வந்தாலும் பாய்வதில்லை, தடுப்பணை கட்டுவதில்லை. ஏன்னா இது வெண்ணாறு வடிகால் வாரியம் அப்படின்றோம். வடிகால்ல தடுப்பணை நாங்கள் கட்ட மாட்டோமா. இந்த தண்ணீரை முறையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தடுப்பணை கட்டினாதான் அந்த வாய்ப்பு, இல்லைன்னா கிடையாது. இல்லைன்னா மழை பெஞ்சாதான் தண்ணி. இந்த தண்ணீர் வந்தாலும் கடலுக்குத்தான் செல்லும். ஒரு நீர் வளத்தை நீர் மேலாண்மையோடு செய்வதற்கு யோக்கியதையற்றவர்கள் தான் இந்த தமிழகத்தை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். நீர்வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நிலவளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேலாக எதிர்கால தலைமுறை மக்களாகிய நம்முடைய பிள்ளைகளுடைய மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் தமிழ் தேசியத்தினுடைய அரசியலை, நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தத்துவ கொள்கைகளை தெருதோறும் வீதிதோறும் முழங்க வேண்டும். இந்த அரசுக்கு இந்த கரண்ட் இருக்க, இது கரண்ட் மின்சாரம் இருக்கே, இந்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அந்த அலகு இருக்கு பாருங்க, மின்சார அலகு, அதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும், எவ்வளவு கட்டிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா அமைதியா தான் இருப்பாங்க. அவன் எவ்வளவு விளையாட்டினா அமைதியா இருப்பாங்க. அவர்கள்ட்ட நீங்க வந்து எந்த செய்தியும் பேச முடியாது. தேர்தல் காலம் வர்றப்ப அதனுடைய முடிவை காட்டுவார்கள். அதனால் இந்த மின்சார விலை ஏற்றத்தை மட்டுமல்லாமல் இந்த மற்ற வணிக பொருள்லாம் இருக்கு பாருங்க, வணிக பொருள் எல்லாமே விலையேற்றம். இந்த விலையேற்றங்களை எல்லாம் மக்கள் ஒவ்வொரு நாளும் அதை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு இன்னைக்கு பாருங்க, இந்த பெட்ரோல் டீசலை பத்தி ஏதாவது பேசிச்சு அந்த அம்மா பாராளுமன்றத்தில்? கேஸ் சிலிண்டரை பத்தி ஏதாவது பேசி இருக்குதா? பெருசா போட்டிருக்கான் தங்கத்தை பத்தி, இதைத்தான் போட்டிருக்கான். ஆனால் மக்கள் இதை உணர்கின்றார்கள், தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள், அறிகின்றார்கள். அவர்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை நீங்கள் மாற்றுங்கள், அரசு செய்கின்றவர்களை மாற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த செய்தியை மக்களுக்கு கடத்தி வருங்காலத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்டையாக இந்த தமிழகத்தை உருவாக்கி நல்லதொரு அரசியலை மக்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.